இலங்கை வெளியிட்ட தபால் முத்திரைகள். இலங்கை வெளியிட்ட தபால் முத்திரைகள் சிலவற்றை பார்க்கலாம். தொடர்பாடலுக்கான முக்கிய சாதனமாக இன்றும் நிலைத்திருப்பது தபால். தபாலை அனுப்புவதற்கான பெறுமதியை கடிதத்தின் மூலையில் வலப்பக்கமாக முத்திரைகளாக ஒட்டப்பட்டிருக்கும். சாதாரண தபால்கள், பதிவு தபால்கள், அரச தபால்கள், காணி உறுதிக்கான பெறுமதி வரை தபால் முத்திரைகளை பயன்படுகிறதை நாம் அறிவோம். அந்த வகையில் நமது இலங்கை அரசால் காலத்துக்கு காலம் வெளியிடப்பட்ட தபால் முத்திரைகளை இங்கே பாருங்கள். பதினாலாவது ஏசியன் அத்லீட் சாம்பியன்ஷிப்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு முத்திரை இருக்கிறது. அடுத்ததாக கன் ஷூட் ஒலிம்பிக்கில் பங்கு பெற்றி அதை ஞாபகப்படுத்தி ஒரு தபால் முத்திரை வெளியிடப்பட்டிருக்கிறது. பாரம்பரிய வாத்திய கலைகளான தபில் வாத்திய கலைகளை அடையாளப்படுத்துவதற்கான முத்திரைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உள்ளூர் தவேலா அடிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, முத்தையா முரளிதரனுக்கும் ஒரு முத்திரை அடிக்கப்பட்டிருக்கிறது. நமது ஆமையும் முயலும் கதையை ஞாபகப்படுத்தி முயலாமையினால் தோற்ற விஷயத்தை அடையாளப்படுத்தி ஒரு முத்திரை வெளியிடப்பட்டுள்ளது. பெரியார்கள், WW கண்ணங்கரா, சனநாயக்கா இந்த பல பெரியார்களின் தபால் முத்திரைகளும் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய வீரர்களாக கொள்ளப்படுபவர்களை தபால் முத்திரைகள். அடுத்தது பிரேமதாசா அவர்கள் உருவாக்கிய வீட்டு திட்டத்தை கொண்டு அதற்காகவும் ஒரு முத்திரை அடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் 50வது சுதந்திர தின நிகழ்வை குறித்தும் ஒரு முத்திரை அடிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிறைச்சாலைகளை ஞாபகப்படுத்தி ஒரு முத்திரை. அடுத்தது சானிட்டரி, சங்குகள், பெரஹராவை நினைவூட்டும் சின்னங்கள், விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட் பிளேயர்ஸை நினைவு கூர்ந்த சின்னங்கள் கொண்ட முத்திரைகள் அடிக்கப்பட்டுள்ளது.